செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு லண்டனுக்கு போகிறான், அமெரிக்காவுக்கு போயிடறான், அனுமதி கேட்குறாரு. பார்த்துக்கோங்க, எதுக்கு? சிகிச்சைக்காக போகிறேன்னு கேட்டுருக்கு. இன்னும் ஈடி தேடிக்கிட்டு இருக்கான். அவர் வந்துக்கிட்டு கோர்ட்டில் வந்து ஆஜராகிட்டு போயிட்டார். இப்போ அனுமதி கேட்குறாரு. ஈடிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கான். எதுக்கு போகிறாங்கன்னா, இந்த அரசியல்வாதி வெளிநாட்டுக்கு போனாலே சொந்த கம்பெனி ஆரம்பிக்க போகிறான்னு அர்த்தம். இல்லைன்னா இங்கே இடம் வாங்கி போட போகிறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது யார் போனாலும் இதுதான். அதனால் செந்தில் பாலாஜி கொள்ளையடித்த பணத்தை தம்பி 300 கோடிக்கு வீடு கட்டியிருக்கார். வீடே. அப்போ கையில் இருக்கிற பணம் எத்தனை 1000 கோடி இருக்கும். அத்தனை 1000 கோடிகளையும் கொண்டு போய் அங்கே ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறார். கம்பெனி தான் ஆரம்பிப்பாங்க அவங்க. கம்பெனி ஆரம்பித்து இயக்குனர் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்திலே போடுவாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நாளில் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு கம்பெனிகளை கூப்பிட்றோம்னு சொல்லி செந்தில் பாலாஜி தம்பி கம்பெனியே தமிழ்நாட்டுக்கு கூப்பிடுவார். அங்கே ஒரு வெள்ளைக்காரன் இங்கே வருவான். ஓனர் யாருன்னா செந்தில் பாலாஜி தம்பி, செந்தில் பாலாஜி குடும்பத்தில் இருக்கிறவங்க. அந்த கம்பெனியில் வந்து ஸ்டாலின் வந்து அது தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்வார் 1000 கோடி அப்படின்னு. நம்மளெல்லாம் இழிச்ச வாய்ங்க மாதிரி ஏதோ வெளிநாட்டு கம்பெனி வருகிறான்னு பார்ப்போம். வெளிநாட்டுக்கு அசோக் கம்பெனியும் செந்தில் பாலாஜி கம்பெனியும் தான் வரும். 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்த பணத்தை வைத்து இங்கே பிஸ்னஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கிற யுக்தி இது. அதனால் அசோக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்காக போகலை, மருத்துவ சிகிச்சைக்காக போகலை. அன்றைக்கி வரும்போதே எவ்வளோ தெம்பாக வந்தாருன்னு தெரியும். அவருக்கு வயசே 40-45க்குள்ளே தான். அதனால் கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்கான யுக்தி இது. ஈடிட்ட சொன்னேன். அவருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா போனதுலேருந்து அவரை கண்காணிங்க. எங்கே பணத்தை வந்து முதலீடு செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத கண்காணிங்க.